சிந்திப்போமே. 1778 வைப்பாய் இருக்கும் நாதன் மலர்பதமே. ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் விளக்குகிறார். ஏ நெஞ்சமே, உனக்கு உறுதுணையாகும் நெறி சொல்லுகிறேன், வழி சொல்லுகிறேன், அறிந்து கடைப்பிடிப்பாயாக. ஏய்ப்பு காலத்தில் வைப்பாய் இருப்பன பஞ்சாக்கர தேசிகனின் மலர் பாதங்கள். அந்த தேசிகனின் பாதங்களை மனத்தே பெரிதும் வழுத்தினால் அவையே பெரிய வலிமையாகி மலை போல குவிந்த வினைகளை எரிமுன்னர் துரும்பு போல சாம்பலாக்கும். அப்படி இல்லாமல் மாறுபட்டு நின்று பதைப்பு உண்டாயின் கடுகு போன்று இருக்கும் வினைகள் மலை போல வளர்ந்து வருத்தும். நெஞ்சமே, உண்மை உணர்வாயாக. இப்படியாக வினை அறுக்க தேசிகன் பாதம் பணிவோம் என்று விளக்குகிறார் ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர். பாடலை காணலாமே. வைப்பாய் இருக்கும் பஞ்சாக்கர நாதன் மலர் பதமே, துப்பாய் அழுத்தின் மலை நேர் வினையும் எரிதுரும்பர் ஒப்பாய் அவியும். பதைப்பில் கடுகும் உயர் மலையாம். இப்பாலன நெஞ்சமே, நினக்காம் வழி எய்துகவே, நினக்காம் வழி எய்துகவே நெஞ்சமே, நெஞ்சமே நினக்காம் வழி எய்துகவே என்று ஸ்ரீ கச்சியப்ப மாமுனிவர் தனது பஞ்சாக்கர தேசிகர் அந்தாதி எனும் அற்புத நூலின் 91வது திருப்பாடலில் தெளிவாக விளக்குகிறார். தேசிகன் பாதம் தொழுவோம், வினை நீங்குவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.